கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 39வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்கிறாரு, துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் நான் வாழுகிறேன், அதனால் இந்த நாவை நான் என்ன செய்ய போகிறேன், கடிவாளத்தினால் அடக்கி வைக்கப் போகிறேன். ஏன்னா இந்த நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை நான் காத்து நடக்க வேண்டும். அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாவை அடக்கிக் கொள்வது என்று எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாவில் தேவன் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பலமான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாவு. இந்த நாவை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிறார். ஒரு சிறிய அவயவம் மிகுந்த வல்லமை உள்ளது என்று எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாவையே பயன்படுத்துகிறார். இந்த நாவின் அதிகாரத்தில் அநேகரை உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த நாவின் அதிகாரத்தில் மரித்து போன எழுப்பக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த நாவு எதை சொல்லுகிறதோ அதை நடப்பிக்கும்படியாக ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார். அதனால் நீங்களும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் நாவை கவனமாக கையாள வேண்டும். ஏனோ தானோ என்று கையாளக்கூடாது. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது மிகுந்த வல்லமையார்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். ஆனால் நாவை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அவர் எழுதுகிறார். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. யோபை குறித்து வேதாமம் சொல்லுது, அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை. இந்த நாவு நேர தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும். ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார், தூஷணமான வார்த்தைகளை பேசினார், மாம்சப்பிரகாரமான வார்த்தைகளை பேசினார், துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசினார், தீய வார்த்தைகளை பேசினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும். அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும் என்று எழுதுகிறார். நம்ம வாழ்க்கையினுடைய அந்த ஸ்பேனையே அது என்ன செஞ்சிடும், கெடுத்துரும் அப்படின்னு யாக்கோபு எழுதுகிறார். அதனால் நாவை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அந்த நாவை காத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அதுக்கு உதவியை கேட்கணும். நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி தான் நமக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த நாவை நான் காத்துக்கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பல வேளைகளில் தவறிவிடுகிறேன். உலக பிரகாரமாக உலகத்தார் பேசுவது போல பேசிவிடுகிறேன். என்னை மன்னித்து கொள்ளும். இந்த நாவில் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் மாத்திரம் வருவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ஆண்டவரை பலப்படுத்தும். ஆவியான ஒரு ஆட்குள் எனக்கு ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி நாவை தொட்ட ஆண்டவர் அக்னினால் தொட்டீரே, அதை போல் எங்களோட நாவை நீங்கள் தொடுங்க. அன்றைக்கி மேல் வீட்டறையில் அக்னி நாவுகள் போல் பிறந்திருக்கிற அந்த நாவுகள் அப்போஸ்தலர் மேலே அமர்ந்ததே, அதே போல் அந்த நாவுகள் எங்கள் மேலேயும் அமரட்டும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு ஜீவனை கொடுக்குற, உயிர்ப்பிக்கிற, ஆறுதல் படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக அந்த நாவு பேசிட்டோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அநேக காரியங்களிலிருந்து அநேக தீமையான காரியம் தப்பிக்கொள்வது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்வதும் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருப்பதும், அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். அப்படி தேவனிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.